மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாதர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இங்குள்ள அம்மன் சன்னதியான திருநிலை நாயகி சன்னதியில் அதிமுக ஜெயலலிதா பேரவை சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு 306 பெண்கள் பங்கேற்ற சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த திருவிளக்கு பூஜையில் வழிபாடு செய்யப்பட்டது. திருவிளக்கு பூஜையினை ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளர் மார்கோனி இமயவரம்பன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அர்ச்சகர் மந்திரம் கூற அதனை பெண்கள் மீண்டும் கூறி திருவிளக்கு பூஜைக்கு குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து அதிமுக பேரவை சார்பில் சேலைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் திரளாக பங்கேற்றனர். அந்த குத்தி விளக்குக்கு அட்சதையை போட்டுட்டு சந்தனம் குங்குமம் வஸ்திரம் புஷ்பத்தை கையில் எடுத்துங்க. விநாயகனே விவனே விரருக்க வல்லான், விநாயகனே வேட்கை இதன் விப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணில் அந்த பூ எடுத்து பிள்ளையார் மேல போட்டிருங்க. ஓம் முயலும் எத்தனை பார்த்து பழம் நேரில் சமர்ப்பயாமே வஸ்திரம் கொடுக்குறாங்க. கிட்ட இருந்து பொறுமையா வாங்கி ஜென்ம ஜென்மராத எடப்பாடி ஹர்நாமானதா சஜமானதா எடப்பாடி நாமானதா சஜமானசியா ஆவியோ தம்பத்தியோக சுகுடும்பான் மாதுவர்கஸ்ய பிதுவர்கஸ்ய பந்துவர்கஸ்ய சஜமானசிய சர்வேஷாः நட்டஹபிவர்த்ததம் ராஜத்வாரி சர்வாங்குலாத்ரதம் சமத்தம் கலாவதம் மகா திருசுந்தரம்பிகாஸ்மி பிரம்மராஜ்யேயாः மகா துரித கணபதியே நமः அட்டோ துரித மாதృ பூஜா கணபதி